ஹரிஹி ஓம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தென்பத்ரி கேத்திரம் என்னும்படியான இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிய அரவிந்தவல்லி நாயிகா சமேத பத்ரி நாராயண பெருமாள், ருக்மணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் எழுதியிருக்கார். இந்த பத்ரி நாராயண பெருமாள் பத்ரிகேஸ்வரர் இங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆளவிந்தார் அப்படின்ற ஒரு சுவாமி பண்ணி ஆராதனை அவர் காலத்துக்கு அப்புறம் முக்கியமா இங்க எழுந்தருளை செய்து இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளை செய்து பூஜைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அனைத்து உற்சவங்களும் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தை மாசத்திலே அரவிந்தவல்லி தாயாருக்கு 3 வாரங்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். அதுபோன்றே ஸ்ரீராமநவமி உற்சவம், பங்குனி சிரவணம், பிரதிஷ்டா தினம், புரட்டாசி மாதத்திலே மிக சிறப்பாக இங்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு திருமலையப்பன் சாத்துக்குடி அணிவித்து திருமலையிலிருந்து பிரசாதங்கள் வரவைத்து இங்கு விமர்சையாக நடைபெறும். மற்றும் வைகுண்ட ஏகாதேசி அன்று சுவாமிக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து மாலை மரியாதை சமர்ப்பித்து உற்சவங்கள் நடைபெறும். இப்படி அநேக உற்சவங்கள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மார்கழி மாதத்திலே 30 நாளும் இங்கு திருப்பாவை கோஷ்டி வைஷ்ணவ சபா அவர்களின் குழுக்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சகஸ்ரநாமம் செய்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தென்பத்ரி சேத்திரம் என்னும்படியான சிறு கோவில் செம்மையாக நடைபெறுவதற்கு பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அந்த பத்ரி நாராயணன் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமோ நாராயணாய பகவதே வாசுதேவாய. இந்த பத்ரி நாராயணனுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை தானே சிஷ்யனாகவும் குருவாகவும் சிஷ்யனாகவும் இருந்து உபதேசம் செய்தார். இந்த மந்திரத்தை தான் ராமானுஜர் கூரை மேல் ஏறி எல்லோரும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்திலே உபதேசம் செய்தார். அந்த மகா மந்திரம் ஓம் நமோ நாராயணாய பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை சொல்பவருக்கு மறுபிறவி கிடையாது என்று பெருமாளே திருவாய் மொழிந்து பத்ரிகாசிரமத்திலே தானே குருவாகவும் சிஷ்யனாகவும் என்று சொன்னார். நம்ம இந்த பெருமாளை சேவித்து நம்ம அனைவருக்கும் பிறவியில்லா வாழ்வினை அருளி அவர் திருவடியில் நிழலிலே இளைப்பார நம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பகவான் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामस्त्वं पुरुषानहम् अश्वपूर्वां गगमत्याम् अस्मिनादप्रबोधिनीं श्रियं देवीमुपक्वये शीर्मादेवी जुषताम् तां स्वस्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्ति पद्मे स्थितां पद्मवर्णां
गोपक्वये श्रियम् चन्द्रां प्रभातां यशसा ज्वलन्तीं श्रियं लोके देवजुष्टामुदाराम् तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेणस्य तां त्वां वृणे आदित्यवर्णे तपसोदिजातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः तस्य फलानि तपसा नुदन्तु मायान्तरायाच्च